ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கிட்டே ஃப்ரீ ஃபயரில் இருக்க எனிமீஸோட ஹெட்டை ரோஸ்ட் பண்ணலாமா? வாங்க மேட்ச்க்குள்ளே போகலாம். வெயிட் நீங்கள் மேட்ச் பார்த்துட்டே இருங்க, நான் போய் ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். ஆல்ரெடி ஃபிஷ்ஷஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி மசாலாஸ் ஆட் பண்ணி 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு நான் ஆயிலில் பொரிச்சுக்கிட்டே இங்கே எனிமியை ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு எனிமிக்கு ஹெட் ஷாட் அடித்தேன்னா அவன் நாக் ஆனான், ஆனால் எனிமி வந்துட்டு ரிவைவ் பண்ணிட்டான். ஸோ பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அடுத்த ஒரு எனிமியை அடிச்சிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் இங்கே ஒருத்தர் சுற்றி ஓடிட்டே இருந்தானா அப்படியே தலைவருக்கு ஒரு பாயசத்தை போட்டாச்சு. நெக்ஸ்ட் ரவுண்டில் எனிமி எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருந்தான். அங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருந்தான். அவனை க்ரோஸாக வச்சு அடித்து முடிச்சுட்டு ஏர்ட்ராப்பில் இருக்க லூட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் ரவுண்டு வந்துட்டேன். இங்கே சரியான ஃபன். ரொம்ப நேரமாக வந்துட்டு எல்லோரும் சுற்றி அவனை அடிச்சிட்டு இருந்தாங்கன்னா நான் மேலே ஏறி டக்குன்னு அடித்து முடிச்சிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ரவுண்டில் வந்து நம்ம தம்பி ஒருத்தன் நாக் பண்ணிட்டான். அவனை ரிவைவ் பண்ணும்போது இவன் வந்து என்ன அடிச்சிட்டான். அண்ட் ஃபைனலாக நம்ம தம்பி நம்ம மானத்தை காப்பாற்றியாச்சு. மேட்ச் வின் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். இந்த சைட் ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃபிஷ் ஃப்ரை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எனிமீஸோட ஹைலைட்ஸ் பார்க்கலாம். இது பார்க்கவே ரொம்ப காமெடியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரிப்பீட்டடாக இதை மட்டும் நான் போட்டு பார்த்துட்ருப்பேன். அப்படி போயிட்டு விழுந்து வருவாங்க இல்லையா, அது பார்க்க ரொம்ப ஃபன்ஃபுல்லாக இருக்குன்றதால இதை வந்து நான் கொஞ்சம் ரசித்து பார்த்துட்ருப்பேன். அண்ட் இப்போ நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை செம்ம கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக செம்மையாக இருக்குல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிஷ் ஃப்ரை பிடிக்குன்னா ஒரு ஹார்ட்டினை போட்டு விட்டுருங்க. See you all in next video. Ta-da! Follow for more.